ஆட்கள் ஏன் தெரியுமா இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்கை விரும்புறது ரீட்டெயிலுக்கு போகிறத விட அதை வந்து இந்த படத்தில் வடிவாக விளங்கப்படுத்தியிருக்காங்க. இது சூப்பர் மார்க்கெட் எப்படி ஒர்க் பண்ணுது, அது சூப்பர் மார்க்கெட்டா இல்லாட்டிக்கு அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டிங்கான்னு சொல்லி அது உண்மையாகவே ஒரு சூப்பர் மார்க்கெட்டிங். அதை வடிவாக இந்த படத்தில் விளங்கப்படுத்திடுவாங்க. ஏன்னா நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறது ஒரு 4-5 சாமான் வாங்க போவோம், ஆனால் வரைக்க 10-15 சாமானோட தான் வருவோம். ஸோ அதுதான் அந்த சூப்பர் மார்க்கெட் இந்த கான்செப்ட். சூப்பர் மார்க்கெட்டிங் என்று சொல்கிறது அதை தேவையில்லாத பொருட்கள் எடுத்துக்கொண்டு வர்றது அதில் அது கன பேருக்கு இப்போ விளங்கிட்டுது. அதனால தான் கன பேர் ஆன்லைன் ஷாப்பிங்கை செய்கிறது. எந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் எங்களுக்கு தேவையானது மட்டும்தான் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு இருப்போம், தேவையில்லாத எடுத்து போட மாட்டோம் பாஸ்கெட்டுக்குள்ளே. ஸோ இந்த படத்தில் இந்த சீனில் வடிவாங்க அதை விளங்கப்படுத்தினவங்க. இந்த படத்தில் கன விஷயங்களை விளங்கப்படுத்தினவங்க. இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது, அதை வந்து அந்த மெத்த பேஜில் பார்ப்போம். இந்த பேஜுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இதுதான் பிரச்சனை. தமிழ் படங்கள் வந்து படங்களில் பிரச்சனை இல்லை. படங்களில் ஒரு நல்ல கதைகளோட படங்கள் எடுப்பாங்க. அந்த கதை வந்து 1 மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் 2.5 மணி நேரத்துக்கு படத்தை கொண்டு போய் அந்த 1.5 மணி நேரம் தேவையில்லாத மொக்க காமெடி பாட்டுகள் ஃபைட் சீன்களை போட்டு அந்த சொல்ல வந்த கதை இந்த கன்செப்டே அழிச்சு விட்ருவாங்க. அந்த கடைசியாக படம் முடிஞ்ச வெளியில் வரைக்கும் சொல்ல வந்த மெசேஜ் இல்லைங்கிற மைண்டில் நிற்கிறது. தேவையில்லாத விஷயங்கள் தான் இந்த மைண்டுக்குள்ளே நிற்கும். ஸோ அதனால தான் தமிழ் சினிமாக்கள் இப்போவும் 2.5 ஹவர்ஸுக்கு போய் கொண்டிருக்குது. வெள்ளக்காரன் 1 hour 1.5 ஹவர்ஸில் முடிக்கிறான். என்ன கதையோ அந்த கதையை சொல்லிவிட்டு அவன் முடிக்கிறான். இவங்க 2.5 மணி நேரம் இழுத்து வச்சு அந்த கதையை சொல்லி போட்டு அந்த கதையை எங்களை மறக்க வச்சுட்டு தான் நாங்கள் வெளியில் வர்றது. இப்போ நாங்களும் ஆன்லைன் ஷாப்பிங் செய்கிறது நல்ல வேண்டா, இது இந்த ட்ரப்புக்குள்ளே நாங்களும் மாட்டாமல் இருக்கலாம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோவில் வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை இந்த இடத்த நல்லா பாரு, உனக்கு என்ன தெரியுது? இது தெரியாதா சார்? நிறைய பொருள்லாம் ஒரே இடத்துல விற்கிற சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட் இஸ் சூப்பர் மார்க்கெட்டிங். லெட் மீ டெல் யூ சம்திங். எப்பவுமே எந்த சூப்பர் மார்க்கெட்ல நுழைஞ்சாலும் நம்ம பார்வை ரைட் கார்னருக்கு தான் போகும். ஸோ அந்த ஸ்பாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்க வச்சிருக்கோம். பார்வைக்கு அப்புறம் நம்மளை அட்ராக்ட் பண்றது ஸ்மெல். ஸோ லெஃப்ட் சைட் பாரு, அங்க வாசனை வர்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நல்ல வாசனை கஸ்டமருக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குறதால. உள்ள வந்த உடனே கையில கூட எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? இது தெரியும் சார். பொருள்லாம் வச்சு எட்டுன்னு போறதுக்கு. ஒரு ப்ராடக்ட் வாங்க வந்த கஸ்டமர் கிட்ட கூட கொடுத்தா உடனே கில்ட்டா ஃபீல் பண்ணி 10 ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்கன்னு தான். அதே மாதிரி இந்த 3rd ரோல பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், குழந்தைங்க சாப்பிடுற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அத்தியாவசியமா தேவைப்படுற அரிசி, பால், பருப்பு இது எல்லாத்தையும் கடைசியில தான் வச்சிருப்பாங்க. இவ்வளவு ப்ராடக்ட்ஸையும் தாண்டி தான் அங்க வரணும்ல. சோ நீ கேஷுவலா அங்க இங்க எல்லாம் பார்த்து உனக்கு தேவைன்னு நினைச்சு வேற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன். இந்த சூப்பர் மார்க்கெட்ல விண்டோ பாத்திருக்கியா? இல்ல சார். லாக்கும் இருக்காது. ஏன்? உள்ள வர கஸ்டமருக்கு டைம் போறதே தெரியக்கூடாது. அது மட்டும் இல்ல, எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் உள்ள வரதுக்கு ஒரு வழி, வெளியே போறதுக்கு வேற வழி. கஸ்டமர்ஸ் வாங்க வந்தது மட்டும் வாங்கிட்டு போயிடக்கூடாதுல்ல. எல்லாத்துக்கும் மேல பில் கவுண்டருக்கு பக்கத்துல குழந்தைங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. பில் போடுறதுக்கு லைன்ல நிக்கும் போது கூட வாங்க